Hi friends, இந்த பிளேலிஸ்ட் வந்துட்டு ஃபுல்லாகவுமே 12th சிஎஸோட இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு 12th சிஎஸோட இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ். ஸோ இதில் வந்துட்டு நம்ம வாட் இஸ் வாட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சாப்டர் 1 ஃபங்க்ஷன். ஸோ இந்த சாப்டரில் பார்த்தீங்கன்னா என்னென்ன கவர் பண்ணியிருக்காங்கன்னா ஃபங்க்ஷன்னா என்ன, ஃபங்க்ஷனோட ஸ்பெசிஃபிகேஷன்னா என்னன்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபங்க்ஷனில் வந்துட்டு பேராமீட்டர்ஸ் அண்ட் ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணி அவுட்புட் வந்திருக்கும், அது என்னன்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பேராமீட்டர்ஸ் அண்ட் ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுறதுக்கு இன்டர்ஃபேஸ் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இன்டர்ஃபேஸ் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷனுக்கு டிஃப்ரென்சியேஷன் சொல்லிட்டு அதுக்கப்புறம் பியூர் ஃபங்க்ஷன்னா என்ன, இம்பியூர் ஃபங்க்ஷன்னா என்ன, இம்பியூர் ஃபங்க்ஷனுக்கான சைடு எஃபெக்ட்ஸ் என்னென்னு கவர் பண்ணுறது தான் இந்த சாப்டர். ஸோ இந்த சாப்டரில் வந்துட்டு நம்ம இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் மட்டும் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்ட் 2ல் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒன், ஃபோர்த் ஒன் அண்ட் ஃபிஃப்த் ஒன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வாட் இஸ் அ சப்ரூட்டின். சப்ரூட்டின்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் பேஜ் நம்பர் 1ல் இருக்குது. பேஜ் நம்பர் 1ல் கீழே இருக்கு பாருங்கள். சப்ரூட்டின் அப்படின்னா காமன் டேர்ம்ஸில் என்னென்னா ஒரு ஸ்மால் செக்ஷன் ஆஃப் கோட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது வந்துட்டு நிறையா கோடெல்லாம் இருக்காது, ஜஸ்ட் ஒரு 3 to 4 லைன்ஸ் கோடிங் மட்டும்தான் இருக்கும். அந்த கோடிங் வந்துட்டு ஒரு பர்டிகுலர் டாஸ்க்கை வந்துட்டு ரிப்பீட்லி பர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. அதுதான் வந்துட்டு சப்ரூட்டின். ஸோ டெஃபினேஷன் பாருங்கள். Subroutines are small sections of code that are used to perform a particular task that can be used repeatedly. So இது வந்துட்டு small section of codes used to perform particular task. ஒரு particular task வந்துட்டு perform பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க and it can be used repeatedly. ஸோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் இந்த சப்ரோட்டின்ஸை வந்துட்டு ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஷின். Next question is fourth one. Differentiate interface and implementation. Interface-க்கு implementation-க்கு என்ன difference அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் பேஜ் நம்பர் 3ல டேபிளர் காலமாகவே போட்டு கொடுத்துருப்பாங்க. இன்டர்ஃபேஸ் இம்ப்ளிமெண்டேஷன். இன்டர்ஃபேஸ் அப்படின்னா என்னென்னா நம்ம ஒரு ஒர்க்கை வந்துட்டு பண்ணுறதுக்காக அசைன் பண்ணுறோம், பட் நம்ம வந்துட்டு அந்த ஒர்க்கை பண்ண மாட்டோம். ஜஸ்ட் நம்ம வந்துட்டு கமாண்ட் மட்டும்தான் கொடுப்போம் ஒரு ஆப்ஜெக்ட்க்கு, இந்த ஒர்க் பண்ணணும் அப்படின்ட்டு. இம்ப்ளிமெண்டேஷன் வந்துட்டு அந்த கொடுத்த கமாண்டை வந்துட்டு கேரி அவுட் பண்ணோம், அதுதான் வந்துட்டு இம்ப்ளிமெண்டேஷன். ஸோ ப்ராப்பர் டெஃபினேஷன் என்னென்னா interface just define what an object can do but won't actually do it. ஸோ இன்டர்ஃபேஸ் வந்துட்டு வெறும் ஒரு ஆப்ஜெக்ட் வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு டிஃபைன் மட்டும்தான் பண்ணும், பட் ஆக்சுவலி அதை வந்துட்டு பண்ணாது. இம்ப்ளிமெண்டேஷன் வந்துட்டு இந்த இன்டர்ஃபேஸ் சொன்ன டெஃபினேஷனை வந்துட்டு கேரி அவுட் பண்ணும். ஸோ இம்ப்ளிமெண்டேஷன் கேரிஸ் அவுட் த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டிஃபைன்ட் இன் த இன்டர்ஃபேஸ். இந்த இன்டர்ஃபேஸில் வந்துட்டு சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வந்துட்டு கேரி அவுட் பண்ணும். இதுதான் வந்துட்டு இன்டர்ஃபேஸ் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன். ஸோ இதுலேயே ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்கன்னா which of the following is a normal function definition and which is recursive function definition அப்படின்னு கேட்டிருக்காங்க. நார்மல் ஃபங்க்ஷன் அண்ட் ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷனுக்கு ரெண்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஒரு ஈஸியான ட்ரிக் என்னென்னா, ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷன்னா கோடிங்கில் REC அப்படிங்கிற கீவேர்டு இருக்கும். அப்படி இருந்தால் வந்துட்டு அது ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷன், அப்படி இல்லைன்னா வந்துட்டு அது நார்மல் ஃபங்க்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா let sum xy return x plus y, இதில் ரெக் கீவேர்டு இல்லை, ஸோ இது வந்துட்டு நார்மல் ஃபங்க்ஷன். செகண்ட் ஒன் let disp print welcome, இதுலேயும் ரெக் கீவேர்டு இல்லை, ஸோ இதுவும் வந்துட்டு நார்மல் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா let rec sum num, இதில் வந்துட்டு ரெக் கீவேர்டு இருக்குது, ஸோ இது வந்துட்டு ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்ட் 3ல வந்துட்டு இம்பார்ட்டன்ட் கொஷின் ஃபோர்த் ஒன் டிஃபரன்ஷியேட் இம்பியூர் அண்ட் பியூர் ஃபங்க்ஷன். ரெண்டுக்கும் டிஃபரன்ஷியேஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்துட்டு பேஜ் நம்பர் 6ல டேபிளர் காலம் மாதிரி கொடுத்துருக்காங்க. பேஜ் நம்பர் 6ல பியூர் அண்ட் இம்பியூர் ஃபங்க்ஷன், இதில் வந்துட்டு டோட்டலாக 3 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு
pure function என்னன்னா the return value of the pure function solely depends on its arguments passed. ஸோ இதில் என்ன சொல்ல வராங்கன்னா நம்ம ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுறதுல தான் வந்துட்டு ரிட்டர்ன் வேல்யூ வந்துட்டு டிபெண்ட் ஆகிருக்கும் பியூர் ஃபங்க்ஷனில். பட் இம்பியூர் ஃபங்க்ஷனில் வந்துட்டு டஸ் நாட் டிபெண்ட் ஆன் இட்ஸ் ஆர்குமெண்ட் பாஸ்டு. ரிட்டர்ன் வேல்யூ ஆஃப் த இம்பியூர் ஃபங்க்ஷன் டஸ் நாட் சோன்லி டிபெண்ட் ஆன் இட்ஸ் ஆர்குமெண்ட் பாஸ்ட். இதில் வந்துட்டு ஆர்குமெண்ட்டில் தான் டிபெண்ட் ஆகிருக்கும், இதில் வந்துட்டு ஆர்குமெண்ட்ஸில் வந்துட்டு டிபெண்ட் ஆகிருக்காது. நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்துட்டு hence if you call the pure function with the same set of arguments you will always get the same return value. இது வந்துட்டு ஆர்குமெண்ட்ல வந்துட்டு டிபெண்ட் ஆயிருக்கனால நம்ம எப்போ ஆர்குமெண்ட் கால் பண்ணாலுமே நமக்கு வந்துட்டு ஒரே சேம் ரிட்டர்ன் வேல்யூஸ் தான் கொடுக்கும். பட் இம்பியூர் ஃபங்க்ஷனில் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஆர்குமெண்ட்ஸில் வந்துட்டு டிபெண்ட் ஆகலை. ஸோ ஒவ்வொரு டைமும் நம்ம வந்துட்டு கால் பண்ணும்போது வந்துட்டு நமக்கு வந்துட்டு டிஃப்ரெண்ட் ரிட்டர்ன் வேல்யூஸ் வந்துட்டு இது கொடுக்கும். Hence, if you call the impure functions with the same set of arguments, you might get the different return values. So, இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பியூர் ஃபங்க்ஷனுக்கு ஸ்ட்ரிங்கோட லென்த்து. ஸோ ஸ்ட்ரிங்கோட லென்த் எப்போ ஒரு ப்ரோக்ராமில் டிக்ளேர் பண்ணாலுமே லாஸ்ட் வரைக்குமே அந்த லென்த் வந்துட்டு சேமாக தான் இருக்கும், சேஞ்சஸ் ஆகாது. ஸோ அது வந்துட்டு பியூர் ஃபங்க்ஷன். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இம்பியூர் ஃபங்க்ஷன் எக்ஸாம்பிள் வந்துட்டு ரேண்டம் டேட். ஸோ இது வந்துட்டு எப்போ வேணாலுமே சேஞ்ச் ஆகும். பியூர் ஃபங்க்ஷன் வந்துட்டு do not have any side effects ன்னு சொல்கிறாங்க. இன்னொரு பாயிண்ட் என்னன்னா they do not modify the arguments which are passed to them. ஒன்ஸ் ஒரு ஆர்குமெண்ட் பாஸ் ஆயிடுச்சுன்னா வந்துட்டு அது வந்துட்டு நம்மளால மாடிஃபை பண்ண முடியாது. பட் இம்பியூர் ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா they may modify the arguments which are passed to them. நம்ம வந்துட்டு பாஸ் பண்ண ஆர்குமெண்ட் வந்துட்டு மாடிஃபை பண்ணிக்கலாம். இதுதான் வந்துட்டு பியூர் அண்ட் இம்பியூர் ஃபங்க்ஷனுக்கான டெஃபினேஷன். டிஃப்ரென்சியேஷன்ஸ் 3 பாயிண்ட் இருக்குது. ஒன்று வந்துட்டு ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுறத வச்சு தான் டிபெண்ட் ஆகும், இது வந்துட்டு ஆர்குமெண்ட்ஸில் டிபெண்ட் ஆகாது. ஸோ நம்ம எப்போ வந்துட்டு செட் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் கால் பண்ணாலுமே நமக்கு சேம் ரிட்டர்ன் வேல்யூஸ் தான் கொடுக்கும். இது வந்துட்டு டிஃப்ரெண்ட் ரிட்டர்ன் வேல்யூஸ் கொடுக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஸ்ட்ரிங் லென்த், இதுக்கு வந்துட்டு ரேண்டம் டேட், இதுக்கு வந்துட்டு சைட் எஃபெக்ட்ஸ் இருக்காது. அதே மாதிரி வந்துட்டு they do not modify the arguments which are passed to them. இதில் வந்துட்டு ஆர்குமெண்ட்ஸை வந்துட்டு மாடிஃபை பண்ணிக்கலாம். இதான் வந்துட்டு பியூர் அண்ட் இம்பியூர் ஃபங்க்ஷனுக்கு டெஃபினேஷன், டிஃப்ரென்சியேஷன். நெக்ஸ்ட் ஒன் பார்ட் 4ல இம்பார்ட்டன்ட் கொஷின் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒன், what are called parameters and write a note on parameter without type and parameter with type. ஸோ ஃபஸ்ட்டு பேராமீட்டர்னா என்னன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வித்தவுட் டைப்னா என்ன, வித் டைப்னா என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணணும். இதுக்கு ஆன்சர் பேஜ் நம்பர் 1ல லாஸ்ட்டில் கீழே இருக்கும். ஃபஸ்ட்டு வாட் இஸ் பேராமீட்டர் அப்படின்னு பார்த்துக்கலாம். Parameters are the variables in a function definition. ஸோ parameters வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் டெஃபினேஷனில் ஒரு வேரியபிள் வந்துட்டு டிக்ளேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுதான் வந்துட்டு பேராமீட்டர் அப்படிங்கிறாங்க. ஆர்குமெண்ட்ஸ் என்னன்னா அந்த வேரியபிளுக்கு ஒரு வேல்யூ பாஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதை தான் வந்துட்டு ஆர்குமெண்ட் அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போ எக்ஸ் வந்துட்டு வேரியபிள்னா அந்த வேரியபிளுக்கு ஒரு வேல்யூ, ஃபார் எக்ஸாம்பிள் 9 பாஸ் பண்ணோம்னா இது வந்துட்டு ஆர்குமெண்ட்ஸ் அண்ட் இது வந்துட்டு வேரியபிள்ஸ். ஸோ இதுலேயே வந்துட்டு 2 டைப்ஸ் இருக்குது. பேராமீட்டர் வித்தவுட் டைப்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்துக்கலாம். ஸோ வித்தவுட் டைப் அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. இதில் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா பிக்கு வந்துட்டு 0ன்ட்டு ஒரு வேல்யூ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டுன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே ஏ2ட பவர் ஆஃப் அப்படின்னு கொடுத்துட்டு ஏ வேல்யூ கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் வந்துட்டு பி ஈக்குவல் டு 0 தென்னில் வந்துட்டு 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வித்தவுட் டைப் அப்படின்னா நம்ம வந்துட்டு இது என்ன டேட்டா டைப் அப்படின்ட்டு வந்துட்டு டிக்ளேர் பண்ணியிருக்க மாட்டாங்க. நம்மளா கம்பைல் பண்ணும்போது வந்துட்டு கம்ப்யூட்டர் சிஸ்டம் வந்துட்டு அது புரிஞ்சுக்கும், ஓகே நம்பர்ஸ் இருக்குது, ஸோ இது வந்துட்டு டெஃபினட்டாக இன்ட் வேல்யூ அப்படின்ட்டு வந்து தெரிஞ்சுக்கும். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த அபவ் டெஃபினேஷனில் வந்துட்டு வேரியபிள் பி இஸ் த பேராமீட்டர். ஸோ இது வேரியபிள் பி இஸ் த பேராமீட்டர் அண்ட் த வேல்யூ விச் இஸ் பாஸ் டு த வேரியபிள் பி இஸ் த ஆர்குமெண்ட். ஸோ இந்த வேல்யூ வந்துட்டு விச் இஸ் பாஸ் டு த பிக்கு என்ன வேல்யூ 0. ஸோ 0 வந்துட்டு ஆர்குமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ப்ரீ கண்டிஷன் போஸ்ட் கண்டிஷன் 2 இருக்குது. ப்ரீ கண்டிஷன் வந்துட்டு ரெக்வயர்ஸ் அண்ட் போஸ்ட் கண்டிஷன் வந்துட்டு ரிட்டர்ன்ஸ் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நோட், we have not mentioned any data types. ஸோ இதில் வந்துட்டு என்ன டேட்டா டைப் அப்படின்னு மென்ஷன் பண்ணவே இல்லை. some language compilers solve this type
inference problem algorithmically, but some require the type to be mentioned. So some compiler programming language வந்துட்டு type declare பண்ணலாட்டியும் அது வந்துட்டு algorithmically வந்துட்டு problem வந்துட்டு solve பண்ணிக்கும். but some programming language வந்துட்டு என்ன type அப்படின்னு mention பண்ணியிருக்கணும். அதான் இங்க சொல்ல வராங்க. So next பார்த்தீங்கன்னா the above function definition the expression can return 1 in the then branch. So then branchல வந்துட்டு 1 அப்படின்னு return பண்ணணும். So அப்போ 1 அப்படின்னாலே integer. So compiler வந்துட்டு ஃபார்ம் பண்ணிக்கும். ஓகே இது வந்துட்டு டேட்டா டைப் வந்துட்டு integer data type அப்படின்னு சொல்றாங்க. So as per the typing rule, the entire if expression has type int. So entire if expression type int தான் அப்படின்ட்டு ஒரு calculationக்கு வந்துருச்சு. Since the if expression is type of int, if expression வந்துட்டு int typeல இருக்கு. So the function return type will also be int. So if expression intல இருந்துச்சுன்னா obviously return type also integerல தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. b is compared to 0 with equality operator. So b வந்துட்டு வேரியபிள் வந்துட்டு 0 ஓட கம்பேர் பண்ணி பார்க்குறாங்க. ஸோ பியும் டைப் int அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் a is multiplied with another expression using the star operator. So a வந்துட்டு multiply பண்றாங்க with another expression. So multiply பண்ணாலே அது a வந்துட்டு ஒரு integer அப்படின்னு தான் find out பண்றாங்க. ஸோ without typeனா இப்படி தான் வந்துட்டு ஒவ்வொரு கெஸ்ஸிங்கா வச்சு find out பண்ணி கம்பைலர் வந்துட்டு கம்பைல் பண்ணும். நெக்ஸ்ட் வந்துட்டு பேராமீட்டர் வித் டைப். வித் டைப்னா அந்த வேரியபிள் என்ன டைப் அப்படின்ட்டு கோடிங்லேயே டிக்ளேர் பண்ணிடுவாங்க. ஸோ இது வந்துட்டு ரெக்வயர்ஸ் வந்துட்டு என்னன்னா போஸ்ட் கண்டிஷன் ப்ரீ கண்டிஷன் ரெண்டும் கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் லெட் ரெக் பவர் ஏ வந்துட்டு இன்ட்டு பி வந்துட்டு இன்ட்டுன்ட்டு சொல்லிட்டாங்க. ஸோ ஏ அண்ட் பிக்கு தனியாக ஒரு பேரான்டிட்டிஸ் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ இது ஆப்வியஸ்லி வந்துட்டு இன்டீஜர் டைப் அப்படி ஏ வேரியபிள் வந்துட்டு இன்ட்ல தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்துட்டு வித் டைப். இதில் வந்துட்டு பெருசாக ஒன்றுமே இல்லை. அவங்களே வந்துட்டு கோடிங்லேயே என்ன டைப் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுக்கு பேர் தான் வந்துட்டு வித் டைப். இது வந்துட்டு டேட்டா டைப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்டீஜர், ஃப்ளோட் அது எல்லாமே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா for A and B the parentheses are mandatory. So A and B க்கு வந்துட்டு நம்ம parentheses போட்டுட்டோம். Generally we can leave out these annotations because it's similar to let the compiler infer them. There are times we may not want to explicitly write down types. This is useful on types when you get the type error from the compiler that does not make sense. So இது வந்துட்டு compiler வந்துட்டு error வந்துட்டு rectify பண்றதுக்காக வந்துட்டு நம்ம டைப் மென்ஷன் பண்ணால் அது வந்துட்டு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம டைப் கம்பல்சரி மென்ஷன் பண்ணணும் அப்படின்ட்டு இல்லை. சில ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் பண்ணியே ஆகணும். ஸோ அதான் இங்கே சொல்ல வராங்க. கம்பைல் பண்ணும்போது வந்துட்டு நமக்கு வந்துட்டு எரர் வந்துட்டு கம்மியாக இருக்கும். டீபக்கிங் பண்ணும்போது வித் டைப் அப்படி யூஸ் பண்ணால் வந்துட்டு நமக்கு வந்துட்டு எரர் கம்மியாக இருக்கும். டீபக்கிங் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ அதான் வந்துட்டு இங்கே சொல்ல வராங்க. இதுதான் வந்துட்டு பேராமீட்டர் வித்தவுட் டைப் அண்ட் வித் டைப். ஸோ இந்த சாப்டரில் வந்துட்டு இவ்வளோதான் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். தேங்க்யூ.